So good evening students, today we will see the current affairs analysis dated 16th April 2021. First news, reassessment of regional trade agreements. So என்ன அப்படின்னா இப்போது ரெசினா டயலாக் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த டயலாக்ல சிங்கப்பூர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க, வேறு கண்ட்ரிஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கலந்து. அவங்க எல்லாம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை வந்து இந்தியா வந்து திருப்பி நெகோஷியேட் பண்ணணும், ரீஅசஸ்மெண்ட் பண்ணணும். ரீஜனல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா RCEP, தட் இஸ் ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், RCEP, தென் CTTP. ஸோ வில் சி RCEPயை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஏஷியானில் எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது? 10 கண்ட்ரீஸ். வி ஹேவிங் 10 + 6 கண்ட்ரீஸ், அதான் RCEP. ஆனால் இந்தியா என்ன பண்ணிச்சு அப்படின்னா இதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ வி ஹஸ் நெவர் சைன்ட் இட். புரிஞ்சுதா? இந்தியா, ஆஸ்திரேலியா, USA, ஜப்பான், தென் ரஷ்யா, தென் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வரும். 6 கண்ட்ரீஸ் வரும், இனி நியூசிலாந்து வரும். ஸோ இதில் இந்தியா இப்போ வெளியில் வந்துருச்சு. ஸோ 15 countries are there in this RCEP. RCEPனா ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். யார் கூட பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் 10 + 5. இப்போ இந்தியா இல்லாததுனால 5 countries. ஸோ இவங்க கூட பண்ணுற பேர் தான் RCEP. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட்னா தெரியும்ல, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே 20 இயர்ஸுக்குள்ளாடி அவங்க வந்து 0 டேரிஃபு கொண்டு வரணும். டேரிஃபே போடக்கூடாது. ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், சர்வீசஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இது இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, இங்கே இருக்க எல்லாமே டெவலப்டு கண்ட்ரீஸ், இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே. அண்ட் சைனா இஸ் ஆல்சோ தேர். சைனா வரும்ல, ரஷ்யா வராது, சைனா வரும். USA இஸ் நாட் அ பார்ட். ரஷ்யா அண்ட் சைனா. ஓகே, செக் இட்னா எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் ஞாபகம் இல்லை. ஸோ ஓகே, லைக் இப்போ சைனா பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இன்டெரக்டாக நம்ம கூட கான்டாக்டில் வந்துடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலான்னா டம்பிங் பண்ண முடியும் நம்ம கண்ட்ரீஸில். தட்ஸ் அ ப்ராப்ளம். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் தெர் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப். அது ஆக்சுவலாக TTPன்னு இருந்துச்சு, ட்ரான்ஸ் அட்லாண்டிக் லைக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற பேரில் இருந்துச்சு. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ரெசிவ் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரான்ஸ் பசிபிக் அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற கேட்டகரியில் கூட. இது யாருக்கு அப்படின்னா பசிபிக் கண்ட்ரீஸ். யூ கேன் சி ஹியர் பசிபிக் ஓஷன் ரிம்மில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் வரும். இந்தியா இதில் வராது. ஸோ இதை இந்தியா கிட்ட சொல்லலை, மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நெகோஷியேட் பண்ணணும், ரீநெகோஷியேட் பண்ணணும். அதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனால் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க 2018. சரியா? ஸோ RCEP உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எலிமினேட்டிங் டேரிஃப் 20 இயர்ஸுக்குள்ளாடி 0 எலிமினேஷனுக்கு வரணும் டேரிஃபு. ஈக்குவாலிட்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல். இந்தியாவோட ஸ்டாண்ட் எடுத்தினா சைனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ தே வில் டம்ப் மோஸ்ட் ஆஃப் தி குட்ஸ் அப்படின்றது. CPTPPனா இதான் காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ரெசிவ் அக்ரிமெண்ட் அண்ட் டிரான்ஸ்பசிபிக் வந்து இந்த இவ்வளோ கண்ட்ரீஸும் அந்த கேட்டகரியில் வரும். லைக் ரிம்மில் வரக்கூடிய பசிபிக் ரிம்மில் வரக்கூடிய கண்ட்ரீஸ். தட்ஸ் ஆல். தென் சைல்ட் லேபர் அண்ட் ஃபோர்ஸ் லேபர் இன் இந்தியா. ஸோ ரீசெண்டாக ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாபில் எல்லாமே சைல்டு லேபர்ஸ் வந்து அலோவ் பண்ணப்படுறாங்க. அது அத்தாரிட்டிஸை ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போது UNDPயும் இந்த கோகோகோலா நிறுவனம் சேர்ந்து நடத்தின அந்த சர்வேயில் தான் அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் சைல்டு லேபர், இந்த சில்ட்ரன்ஸ் ஹெல்பிங் த பேரண்ட்ஸ் இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் சைல்டு லேபர் கேட்டகரியில் சொல்லப்படுது. ஆனால் சைல்டு லேபரே மென்ஷன் பண்ணப்படலை அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபீல்டில் வேலை செய்கிறது, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குன்னா அதில் வேலை செய்கிறது. ஸோ அது வந்து சைல்டு லேபர் கேட்டகரியில் வரல. சைல்டு லேபர்னால் என்ன அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வி ஹேவிங் தி டெஃபினிஷன். சைல்டு லேபரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழக்கூடிய டைம் பீரியட், இல்லைனா அந்த எஜுகேஷன் அட்டைன் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் வந்து அவங்கள வற்புறுத்தி படிக்க விடாமல், ஸோ யூ ஆர் டிப்ரைவிங் தேர் லைஃப். எதுக்கு? ஜாபுக்காக, இல்லைனா எக்கனாமிக் பெனிஃபிட்டுக்காக. தென் பாண்டட் லேபர் கேட்டகரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ தான் லைக் வேலை வாங்குறீங்க, ஆனால் சேலரி யூ ஆர் கிவிங் லெஸ். தட் இஸ் பாண்டேஜ் அப்படின்னு பேர். slavery system model. And the Behar system, you people know,
லைக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வேலை பார்க்குறது. ஸோ முன்னாடி கடன் வாங்கினதுக்கு வம்சமாக நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளாடி யூ ஆர் ஒர்க்கிங், தென் இட் இஸ் கால்ட் அஸ் பாண்டேஜ். ப்ரொவிஷன் ஆஃப் சைல்ட் லேபர் ப்ராகிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 அதில் நம்ம ரீசெண்டாக என்ன கொண்டு வந்தோம்னா 14 இயர்ஸுக்கு உள்ளாடி இருக்கிறவங்க எல்லாமே சைல்டு, 14 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க 14 இயர்ஸ் வரை அந்த கேட்டகரிக்கு மேலே இருக்கிறவங்க 16 வரைக்கும் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அப்புறம் ஃபேமிலி என்டர்பிரைசஸில் எல்லாமே அலோவ் பண்ணலாம். 16 வரைக்கும் சைல்டு தான், ஆனால் 14 வரைக்கும் கம்பல்சரி மேண்டேட்ரி ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில் அலோவ் பண்ணக்கூடாது. 14 மேலே யூ கேன் அலோவ் லைக். அப்புறம் 14க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை நீங்கள் வந்து டிவி என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இல்லைனா ஸ்போர்ட்ஸில் பயன்படுத்தலாம். ஆனால் அது அவங்களோட ஸ்கூல் ஹவர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸ்கூல் ஹவர்ஸ் போக இப்போ ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, வீட்டில் ஹோட்டல் இருக்குது, அப்போ அந்த சின்ன குழந்தைங்க போய் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். அப்படி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுனால அவங்களோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படக்கூடாது, இம்பார்ட்டண்ட். தட்ஸ் ஆல். தென் பாண்டட் லேபர் இன் இந்தியா அண்டர் ஆர்டிகிள் 23ல் 24 வந்து சைல்டு லேபரை பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் 24. 23 வந்து ப்ராகிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் இன் த சென்ஸ் பெகார் வரும், பாண்டட் லேபர் வரும், ஃபோர்ஸ்ட் லேபர் வரும். ஃபோர்ஸ்ட் லேபர்னால் நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க, பட் யூ ஆர் ஃபோர்ஸிங் தம் டு லைக் அவங்க விருப்பம் இல்லாத ஜாபை பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் சேலரி கம்மியாக கொடுக்குறீங்க, அதுவும் பாண்டட் லேபர் கேட்டகரி, ஃபோர்ஸ்ட் லேபர் தான் அதுவும். சரியா? இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது, சுகர் கேன் ப்ரொடியூசர் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி சொல்லுது. ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சில்ட்ரன்ஸ், ஸோ அது அதிகம். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் அதர் சைல்டு லேபர் லாஸ் எடுத்துனா ஆர்டிகிள் 24 நான் சொன்னேன். அண்ட் தென் பாலிசிஸ் ஆர் த 1987 பாலிசி, ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட், தென் நேஷ்னல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் ஸ்கீம் 2007 அண்ட் த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலம் எஜுகேஷன். ஸோ இதெல்லாமே நீங்கள் பென்சில் ஸ்கீம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது, லைக் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் இன்வால்விங் சென்டர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் ஃபார் ஜெனரல் பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. குழந்தைங்கள வந்து வேலைக்கு இது பண்ணக்கூடாது, ப்ளஸ் அவங்களோட எஜுகேஷன் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக. தட்ஸ் ஆல். தென் ஐஎல்ஓவில் நம்ம இப்போ ரீசெண்டாக 2 அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். ஒன்று 138, இது இப்போ யூபிஎஸ்சியில் முன்னாடி கேட்டாங்க, 138 அண்ட் தென் 182 கன்வென்ஷன். மினிமம் ஏஜ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் சைன் பண்ணல, இப்போ தான் சைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வேலை பார்க்குற எல்லாருமே ஒரு மினிமம் ஏஜ் லைக் மினிமம் சேலரி இருக்கும், வேஜ். அது மாதிரி சைல்டு லேபர்ஸ் வந்து ஒஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சைல்டு லேபரில் குழந்தைங்களை பயன்படுத்துறது தடுக்கிறது தான் 182 கேட்டகரி. சரியா? தட்ஸ் ஆல். ஸோ எனஃப் அதர்ஸ் யூ கேன் ஸ்டடி. தென் மனாஸ் அப்படின்றது மென்டல் ஹெல்த் அண்ட் நார்மல்சி ஆகுமெண்டேஷன் சிஸ்டம். பிரைம் மினிஸ்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன் அட்வைசரி கவுன்சில் தான் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. அவங்க தான் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். அப்படின்னா பீப்புளோட மென்டல் லைஃப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. மென்டல் லைஃப்னா ஹாப்பியஸ்ட் லைஃப், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். ஒரு பர்சன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலே மென்டலி இஸ் நாட் ஃபிட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்காக தான் சைக்கலாஜிக்கல் ஒரு பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரமோட் வெல்பீயிங் அக்ராஸ் த ஏஜ் குரூப் 20, 25, 35 இந்த ஏஜ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் லைக் இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்காக தான் பண்ணுறாங்க. தென் ஆன்லைன் கிரிவன்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் ஃபார் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். இப்போது கோர்ட் நமக்கு தெரியும், நம்ம ஆன்லைன்லேயே கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே ப்ராசஸ் தான். நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டோட வேலை என்னது? தே ஆர் குவாஷி ஜுடிஷியல் பாடி. எஸ்சிக்கு எதிராக ஏதாச்சும் அட்ராசிட்டிஸ் நடக்குது அப்படின்னா தே வில் கொஸ்டின். கரெக்டாக இல்லையா? ஸோ அதே ப்ராசஸ் தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் ப்ராஜெக்ட்டுக்கு தான் ஆன்லைன் கிரிவன்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சதில்ல? நோ நீட் டு எக்ஸ்பிளைன். தென் என்சிஎஸ்சியை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கோம். ஸோ கோ த்ரூ தட். தென் ரிசர்ச் ஆன் லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ ஒன்றும் இல்லை, லித்தியம் அயன் பேட்டரி ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸில் எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லித்தியம் அயன் தான். 1985 இது கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. வென் தேர் இஸ் அன் ஆயில் கிரைசிஸ். ஸோ அப்போது விஞ்ஞானிகள் ஸ்டான்லி விட்டங்கம், தென் ஜான் குடன் எனாஃப், தென் அக்கிரா யோஷியோ. இந்த அக்கிரா யோஷியோ தான் அதை ஃபைனலாக அதை வெளியிட்டது 1985. லித்தியம் அயன் பேட்டரி
ரொம்ப வெயிட்லெஸ் அண்ட் தென் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். அந்த பெனிஃபிட் லித்தியம் அப்படின்ற மெட்டல்லேருந்து பண்ணப்படுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் டிஃபிஷியன்சி இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இது எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, ஐஐடி குவஹாத்தி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு % சார்ஜ் அதில் இருக்குது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது நம்ம லைக் ஆல்ரெடி நீங்கள் மொபைலில் பார்க்குற மாதிரி கிடையாது. இட்ஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். அப்படின்னா 0% அது 0லேருந்து 100 கேட்டகரி வரைக்கும் அது சிக்னல் காமிக்குமா. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் ஒர்க். பட் அவங்க கொடுத்துருக்கப்படி there is a process called as state of charge அப்படின்னு பேர். 0%லேருந்து 100% அதில் லைக் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது எவ்வளோ இல்லை அப்படின்றத கரெக்டாக காமிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஐ ஹோப் இன் காருக்கு இது பயனாகும். உங்கள் மொபைல்ஸுக்கு ஆல்ரெடி பீப்புள் ஹேவிங் ரைட். ஸோ தட்ஸ் ஆல். தென் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வி ஹேவிங் ஃப்ளூரைட் பேட்ரி, கிராஃபைன் பேட்ரி, சாண்ட் பேட்ரி இதெல்லாம் இப்போது. அப்புறம் லித்தியம் சல்ஃபர் பேட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க. சல்ஃபர் வந்து நம்ம இந்தியாவில் அதிகமாக கிடைக்குதில்ல. ஸோ தட்ஸ் அ ரீசன். தென் டால்ஃபின் பாப்புலேஷன் ஒடிசா வந்து கொஞ்சம் லைக் நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, க்ரோத் இருக்குது அப்படின்றது. ஒடிசாவில் சில்கா லேக்கில் நம்ம இன்லேண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய டால்ஃபின்ஸ் வந்து லைக் கேஞ்சட்டிக் டால்ஃபின் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதே இது பூலான் டால்ஃபின், இண்டஸ் டால்ஃபின் வந்து அங்கே பாகிஸ்தானில். இந்த ரெண்டு தான் இன்லேண்ட். அப்புறம் இராவடி டால்ஃபின் இருக்குது. சரியா, இது ரிவர்லேயும் இருக்கும் கடல்லையும் இருக்கும் இராவடி டால்ஃபின். அது சில்கா லேக்கில் இராவடி டால்ஃபின், பாட்டில் நோஸ் டால்ஃபின், ஹம்பேக் டால்ஃபின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 544 கேட்டகரியில் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. லாஸ்ட் இயர் டைம் பீரியடில் 233 தான் இருந்துச்சு, இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்ததுனால அது பாப்புலேஷன் வந்து டபுளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஹேபிடேட் எடுத்துனா இராவடி டால்ஃபின்ஸ் ஃபவுண்ட் இன் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில். மெயினாக அந்த இராவடி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு மெக்காங் ரிவர், இராவடி ரிவர் மியான்மரில் பாயக்கூடிய ரிவர், ஒரிஜின் ஃப்ரம் சைனா ஏரியா. சரியா, இந்தியாவுக்குள்ளே வராது. ஸோ அந்த ரிவரில் இது வந்து அதிகமாக தென்படுது. ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் என்டேஞ்சர்ட் கேட்டகரி. இம்பார்ட்டன்ட்னு கேட்டாச்சுன்னா இராவடி டால்ஃபின் வந்து நம்ம ஊரில் இருக்கிறதுனால, சில்கா லேக்கில் இருக்கிறதுனால யூ ஹவ் டு நோ. சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரியில் வருது. சிஎம்எஸ் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ், ஏன்னா இது மைக்ரேட் ஆகக்கூடிய ஸ்பீஷிஸ். ஸோ தேர் இஸ் அ கன்வென்ஷன். அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரியில் வரும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1 கேட்டகரியில் வருது. அப்புறம் பாட்டில் நோஸ் வந்து ஐயூசிஎனில் நியர் த்ரெட்டன், அப்பெண்டிக்ஸ் 2 சைட்ஸில். தென் ஓஷன் ஹம்பேக் டால்ஃபின் நம்ம முன்னாடியெல்லாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஹம்பேக் வேல்ஸ் காமிச்சிருக்கேன். அதோட உருவம் வந்து வயத்து பகுதி, ஸ்டமக் பகுதி வந்து உருண்டு போயிருக்கும் நல்லா. ஹம்பேக் மாடல், ஹம்பேக் லைக் இது சொல்லுவீங்கள, ஹம்புல் சொல்லுவீங்கள, அதோட முதுகு பகுதி கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் என்டேஞ்சர்ட் சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரி 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1ல் இருக்குது. சில்கா லேக் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ லார்ஜஸ்ட் லகூன் இன் த வேர்ல்டு. ஓஷன் ஏரியா, ஓஷனோட தண்ணியும் உங்களோட சுபன்ஸ்ரீ ரிவர் 2-3 ரிவர்ஸ் வந்து சேரக்கூடிய பகுதியாக இருக்குது. ஸோ அந்த ரிவர் பாயக்கூடிய பகுதி 2 வாட்டரும் கலக்கிறதுனால அங்கே நிறைய உயிரினங்கள் சர்வே பண்ணிகிட்டு இருக்குது. இட்ஸ் அ ராம்சர் சைட் வெட்லேண்ட் இன் இந்தியாவில், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட். அதில் இராவடி லைக் டால்ஃபின்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஐலண்டும் இருக்குது, நலபானா ஐலண்ட். ஸோ தென் there is a temple too, not that much important. So that's all about today's current affairs, students. Hope you people enjoyed. Now the time for the daily current affairs MCQ 16th April 2021. First news, first question. Consider the following statement about the Election Commission in India. Statement number 1, the Constitution has debarred the retiring election commissioners from any further appointment by the government. Statement number 2, the Commission has the power to disqualify a candidate from the political party. Select the correct answer. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 2, which of the following statements are correct about the register of indigenous inhabitants of Nagaland? So statement number 1, no fresh indigenous inhabitant certificate will be issued
after RIN is completed. Statement number 2, the entire exercise will be monitored by District Magistrate of Nagaland. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3. Which of the following statements are correct about Nagas? Statement number 1. The Nagas are not single tribe but an ethnic community that comprises several tribes. Statement number 2. The Nagas belong to Indo-Mongoloid family. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4. Consider the following statements about begging in India. Statement number 1. Among the Union Territories, New Delhi and had the largest number of beggars. Statement number 2. Among the northeastern states, Mizoram topped the chart. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5. Which of the following disease is not a zoonotic disease? Options are A, cysticercosis, then B, scurf typhus, then C, trypanosomosis, then D, thalassemia. Question number 6. Match the following National Action Plan on Climate Change. First match, mission number 4. National Mission matched with National Mission on Sustainable Habitat. Second one, mission 7 matched with National Mission of Green India. Third, mission 2 Mission 2 matched with National Mission for Enhanced Energy and Efficiency. Options are A, 1 and 2 only, option B, 2 and 3 only, option C, 1 and 3 only, option D, all of the above. இதில் எந்த மேட்ச் கரெக்ட் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. Answered. Question number 7. Which of the following is not a protected area under the Indian Rhino Vision 2020? Options are A, Orang National Park, B, Bracha Porin Wildlife Sanctuary, C, Nokrek National Park, D, Pobitaro National Park. Eighth question, match the following national park and where it is situated. இது எந்த மேட்ச் கரெக்டாக இருக்குன்றது பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், புரச்சோபோரி வைல்ட் லைஃப் சாங்சுரி மேட்ச்டு வித் அருணாச்சல் பிரதேஷ். செகண்ட் ஒன், திப்ரு சைக்கோவா வைல்ட் லைஃப் சாங்சுரி மேட்ச்டு வித் அசாம். தேர்ட், ஜல்தா பாராம் நேஷ்னல் பார்க் மேட்ச்டு வித் வெஸ்ட் பெங்கால். ஆப்ஷன்ஸ் ஆர் A, 1 only, B, 2 only, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 9. Consider the following statement regard to India Energy Dashboard version 2.0. Statement number 1. It is an initial step towards building a comprehensive, open and freely accessible energy data portal for India. Statement number 2. This data includes monthly data and data from Saubhagya Yojana, Ujjwala, then Prabhati, Vidyut has been incorporated in the dashboards. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Tenth and the final one. Consider the following statements regard to Election Commission of India. Statement number 1. Article 324 says that no person to be ineligible
for inclusion in electoral roll on grounds of religion, race, caste or sex. Statement number 2, Article 327 has a power of legislature of a state to make provisions with respect to election to such legislature. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Hope you people answered. Thanks a lot for joining us.